தேர்தலில் ஏற்படும் எதிர்ப்புணர்ச்சி தேர்தலோடு சரி, அதில் ஏதேனும் ஒரு தரப்புக்குத்தான் வெற்றி கிட்டும். வெற்றி தோல்வி தெரியத்தான் தேர்தலை நடத்துவதே. மேலும் இரு தரப்பின் ஜன அபிமானத்தை கணக்கிடுவதும் தேர்தல்தான். ஆதலால் அதில் ஏற்படும் வெற்றி தோல்வியை தனிப்பட்ட நபர்களின் பகைமைக்கோ கட்சிகளின் மோதல்களுக்கோ உடன்படுத்திவிடக் கூடாது என்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பேசியிருக்கிறார் அவருடைய அரசியல் பொன்மொழியில். தேர்தல் என்பது தேர்தலில் மக்கள் யாரை அதிகமாக ஆதரிக்கிறார்கள் என்று தேர்ந்தெடுப்பதுதான். எந்த வேட்பாளர் மீது, எந்த கட்சி தலைவர் மீது, எந்த கட்சியின் மீது நம்பிக்கை இருக்கிறதோ அவர்களுக்கு வாக்களித்து அந்த நபரை அரசியலுக்கு சேவை செய்ய அனுப்புவார்கள். இதில் தனிப்பட்ட முறையில் எதிர்க்கட்சியோ ஆளுங்கட்சியோ காழ்ப்புணர்ச்சி கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்றும், அது அரசியல் நாகரிகமாக இருக்காது என்றும், தேர்தல் வேறு அரசியல் வேறு, தனிப்பட்ட ஒருவருடைய வாழ்க்கை வேறு என்பதை தெளிவாக பேசியிருக்கிறார். அவர் வாழ்ந்த காலகட்டத்திலும் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி இருந்திருக்கிறது. அதாவது அரசியல் பழிவாங்குதல், இந்த இப்போ இன்கம் டேக்ஸ் ரைடு வருதுன்னு சொல்கிறாங்கள்ல, அந்த மாதிரி அப்போதெல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி ஒருத்தருடைய புகழை மறைப்பது, ஜாதிய தலைவர் என்று சொல்வது, அதே போன்று தேவையில்லாத அவதூறுகளை பரப்புவது, இது தனிப்பட்ட ஒருத்தருடைய வாழ்க்கையை சுட்டி காட்டுவது போன்ற அநாகரிக அரசியல் 1950 காலகட்டத்திலும் இருந்திருக்கு. அதை சுட்டி காட்டித்தான் இவர் பேசியிருக்கிறார். அதே போன்று தற்போது அரசியல் பழிவாங்குவது வெளிப்படையாகவே இருக்கிறது. திடீர்னு ஒருத்தர் நல்ல தலைவரை வந்துட்டால் அவர் ஜாதி தலைவர்னு சொல்லி அவரை ஒரு ஜாதி முத்திரை குத்துறது, அதே மாதிரி அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் புகுந்து அவர் இப்படி வாழ்ந்தார் அப்படி வாழ்ந்தார்னு சொல்கிறது, அவங்க குடும்பத்தை இழுக்கிறது, குடும்பத்தில் நடந்த ஏதாவது ஒரு அசம்பாவத்தை கொண்டு வந்து அரசியலில் திணிப்பது, இது போன்ற அநாகரிக அரசியல் இப்போது அதிகமாகவே இருக்கிறது. அதே மாதிரி வழக்குகள், ஊழல், லஞ்சம் இதெல்லாம் அதிகமாக இருக்கிற காலகட்டத்தில் அவர்கள் மீது இன்கம் டேக்ஸ் ரைடு வர்றது இயல்பு. ஆனால் எந்த தவறும் செய்யாதவர்கள் மீது ரைடு விடுவது போன்ற அரசியல் காழ்ப்புணர்ச்சி சம்பந்தமான விஷயங்கள்லாம் அரசியலில் நடந்து கொண்டு இருக்கிறது. அது அவ்வாறு இருக்கக்கூடாது என்பதை பேசியிருக்கிறார்.